நம்மோடு மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் மோகன் பெரியண்ணசாமி இணைந்திருக்கிறார். சார், சிறார்கள், இளம் சிறார்கள் இப்படி ஒரு குற்றத்தில் ஈடுபடுறது நெஞ்ச பதபதைக்க வைக்குது. போதைப் பொருட்கள் புழக்கம் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஒரு சிறார்கள், குழந்தைகள் இப்படி பாதிக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? சமூகம் என்ன செய்ய வேண்டும்? அரசு என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு சிறார்கள் இது மாதிரி பண்றது வந்து போதை பழக்கமும் ஒரு காரணம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஒரு சோசியல் மீடியாவோட போதையும் அதுவும் ஒரு போதையாக தான் நாங்க பாக்குறோம். ஸோ போதை பொருட்கள் இங்க வந்து இப்போ சோசியல் மீடியாவும் இருக்கு. அந்த போதை பொருட்களும் இதுல அந்த போதையான விஷயங்களும் அவங்களுக்கு கலக்குது. இது வந்து அடுத்தவங்க வந்து நம்ம எப்பவுமே வந்து நெகட்டிவான விஷயத்தை எப்பொழுது முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து யாராவது சொல்லுவாங்கன்னா ஒரு நெகட்டிவா வருது, ஒரு வண்டி ஓட்டுறது, வீலிங் பண்றது எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணும்போது அந்த திரும்ப திரும்ப அந்த குழந்தைகள் வந்து தவறு செய்யறாங்க. அதை வந்து சமுதாயம் முதல்ல வந்து அதை என்கரேஜ் பண்றதோ, அவங்களை வாழ்த்துறதோ, ஆச்சரியப்படுறதோ கூடாதுங்கிறது முதல் கோரிக்கையா நான் வைக்க விரும்புறேன். குழந்தைகளை பொறுத்த மட்டும் இது ஒரு சாதனை அல்ல. வாழ்க்கையில வந்து ஜெயிச்சு வர்றதுதான் சாதனை. அது படிப்பாகட்டும், தொழிலாகட்டும், அல்லது வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும், அதை நோக்கி வந்து அனைத்து குழந்தைகளும் அவர்கள் எதிர்கால லட்சியத்தை வந்து வச்சு பயணப்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அரசை பொறுத்தவரை இன்னும் வந்து இந்த போதைக்கு இதை வந்து இன்னும் கடுமையாக்கணும். இன்னும் வந்து கடுமையாக்கணும். போதைகளோட ரெக்கைகள் இப்ப வந்து விரிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். முன்னாடி வந்து ஒரு சில தண்ணீர் சார்ந்த போதைப் பொருட்களை தாண்டி நிறைய பொருட்கள் இப்ப வந்திருக்கு. அதையும் குறிப்பாக சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்னு சொல்லக்கூடிய மாற்று போதைப் பொருள். அதாவது ஒரு பொருள் வந்து வேற ஒரு மெடிக்கலுக்கோ அல்லது எதுக்கோ பயன்படுகிற பொருள் வந்து போதையாக நேரடியாக மறைமுகம் மாற்றுறது இன்னைக்கு ஒரு பெரிய டேஞ்சரா இருக்கு. அப்ப அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று போதைப் பொருட்களோட டேஞ்சர் மிக அதிகமாகவே இருக்கிறது. அவர்களோட மூளையில இருக்க நரம்புகளையோ அல்லது சென்சிட்டிவான விஷயம் தாக்குது. அப்ப வந்து இன்னைக்கு சுற்றி மாணவர்களை சுற்றி இருக்கப்போது பெற்றோர்கள் முதல்ல வந்து தன்னோட குழந்தைகளை வந்து தெரிந்தும் தெரியாமல கண்காணிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நேரடியா கண்காணிக்க முடியாத ஒரு மெச்சூரிட்டியை நம்ம கொடுத்துருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அந்த வகையில வந்து மறைமுக குழந்தைகள்கிட்ட ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இரவு நேரத்துல சரியான நேரத்துல வராங்களா, அவங்களோட ஸ்மெல் எதுவும் வருதா அப்படிங்கிறது பெற்றோர்களும் உடன்பிறப்புகளும் இதுல பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு தாழ்மையா கேட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒருவரை மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அதே நேரத்துல பள்ளி மாணவர்கள், பள்ளிக்கூடம் போற பசங்க கையில புத்தகத்துக்கு பதிலாக அருவாள் எடுத்துட்டு போறதும், போதைப் பொருட்களை தன்னுடைய புத்தக பையோட வச்சிருக்கிறதும் அப்படிங்கிறதெல்லாம் செய்திகளா வர்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த அளவுக்கு கிடைக்குது இல்ல, அது எப்படி அதை தடுத்து நிறுத்தணும்? அரசுக்கு இதுல பொறுப்பு இல்லையா? யார் பொறுப்பு? நாங்க பார்க்க எங்களோட கேஸ்களை பார்க்கும் பொழுது இந்த கொரோனாக்கு அப்புறம் இதோட வேர்ஷனே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம். முன்னாடி போய் கடைகள்ல வாங்கிட்டு இருந்த காலங்கள் போக இப்போ டூ வீலர்லயோ அது போன்ற ஒரு மொபைல் ஷாப்பிங் மாதிரி இந்த போதைப் பொருட்கள் ஆயிடுச்சு. அவங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொள்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா வேற தொலைபேசி, ஆனா நம்பர் மட்டும் அந்த பயனாளி அந்த போதைப் பொருளை வாங்குற மாணவர்களுக்கு தெரியுது. இதுல ரெண்டாவது விஷயம் ரொம்ப நாங்க பார்த்த ஒரு 4-5 விஷயத்துல அதிர்ச்சியானது என்னன்னா, மாணவர்கள் வந்து ரீச் பண்றது ஈஸியா வந்து ஒரு 4 வாங்கினா 1 வந்து ஃப்ரீ, நீ வந்து வித்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது அவன் அதுக்கு அடிமையாக்குறான். ஸோ இந்த 2 விஷயம் வந்து மாணவர்களை வந்து மிக வேகமாக, இது கொரோனாக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றம். இதை வந்து அந்த தவறான நபர்கள் வந்து இதை ஒரு வியாபாரமாக நம்மளோட இன்றைய குழந்தைகளை மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. நன்றி மோகன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. குழந்தைகள் நல குழுமத்தினுடைய திருவள்ளூர் மாவட்ட தலைவர் தென் பாண்டியன் இணைந்திருக்கிறார். சார், திருத்தணியில இப்படி ஒரு கொடூரம், அவலம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னதான் சார் நடக்குது அங்க? ஆமா, இந்த வணக்கம். இந்த திருத்தணியில நடந்திருக்க அந்த குழந்தைகள் ஒரு பெரிய வயதானவரை, அதாவது வந்து குழந்தைகள் வயதை கடந்தவரை தாக்கி காயப்படுத்தி இருப்பதான அந்த தகவல் வந்து அனைவருமே வருத்தம் கொள்ள செய்கிறது. நானும் வருந்துகிறேன். நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், 18 வயது வரை இருக்கக்கூடிய அனைவருமே குழந்தைகள் தான் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த திருத்தணி சம்பவத்தை பொறுத்தவரை அவர்கள் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். இந்த 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இந்த தவறை செய்து விட்டார்கள். இந்த தவறை செய்தவர்களை திருத்துவதற்கும் மறுபடியும் அவர்களோடு இந்த சமூகத்தோடு குழந்தைகளோடு குடும்பத்தோடு இணைப்பதற்கும் வழிவகைகளை நாம் செய்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது அந்த குழந்தைகள்
பிளேஸ் ஆஃப் சேஃப்டி என்ற ஹோம்லே வைத்திருக்கிறோம். அந்த குழந்தைகளிடம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்டென்சிவோடு திட்டமிட்டு செய்ததா அல்லது தற்செயலாக நடந்ததா என்பதெல்லாம் விசாரணையிலே தான் தெரிய வரும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த குழந்தைகள் இது போன்ற தவறுகளை செய்வது தவறு என்று நாம் சுட்டிக்காட்டுகிற பொழுது இதற்கான காரணம் யார் என்று பார்த்தால் நீங்களும் நானும் பொது ஜனங்களும் இந்த மீடியாக்களும் சோசியல் மீடியாக்களும் தான். ஏனால் ரீல்ஸ் போடுகிற கலாச்சாரம் என்பது என்ன? ரீல்ஸ் போட்டால் எல்லோரும் பார்ப்பார்கள் என்று ஒரு விஷயத்தை தூண்டிவிட்டது யார்? நம்முடைய இந்த சோசியல் மீடியாக்கள் தான். எல்லா குழந்தைகளும் செய்யவில்லையே, இந்த குழந்தை மட்டும் ஏன் செய்கிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்பீர்கள். அந்த குழந்தை அதை செய்கிறான், அவ்வளவுதான். அதுல இந்த மாதிரி குழந்தைகள் தவறு செய்கிறவருடைய எங்காவது 1-2 தவறுகளை எடுத்துக்கொண்டு குழந்தைகள் எல்லோரும் குற்றவாளிகள் என்ற கணக்கிலையும் பேசக்கூடாது. தவறு செய்தவர்களை திருத்த வேண்டும், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அதே சமயத்தில் இவர்கள் தவறு செய்வதற்கான காரணம் நாம் அனைவருமே, இந்த சமூகமே. ஆக இந்த தவறை திருத்துவதற்கு நாம் அனைவருமே பொறுப்பேற்க வேண்டும். ஒரு தவறான பாடலை ரயிலிலோ அல்லது பஸ்ஸிலோ இந்த குழந்தைகள் பாடி வருகிறார்கள், பெண்களை கேலி செய்கிறார்கள் என்றால் அந்த பாட்டை எழுதியவர், அந்த பாட்டை பாடியவர், அதுக்கு இசையமைத்தவர், அதை இயக்கியவர், இவரையெல்லாம் விட்டுவிட்டு அந்த குழந்தையை பாடியவரை மட்டும் நாம் தண்டிப்பது, அவர்களை தண்டனைக்கு உள்ளாக்குவது என்ற ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். அது மிகவும் தவறு. ஆகவே இந்த தவறுக்கு நாம் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இளம் சிறார் நீதி குழுமத்தை சேர்ந்த முனிவர் ராமலிங்கம் இணைந்திருக்கிறார். இப்படி ஒரு கொடூரம், புத்தகத்துக்கு பதிலாக பட்டாக்கத்தி இருக்கு, போதை மாநிலமாக போதை களமாக தமிழ்நாடு மாறிவிட்டதா என்கிற அச்சத்தை தலைவர்கள் வெளிப்படுத்திட்டு வர்றாங்க. யாருக்கு பொறுப்பு, என்ன செய்யணும் அரசு சார்? ஹலோ சார், தொடருங்க சார். கேள்வியை முன் வச்சுதான் மறுபடியும் கேட்கவா? கேளுங்க சார். இப்படி புத்தகத்தை எடுத்துட்டு போற மாணவர்கள் கையில பட்டாக்கத்தி இருக்கு, போதைப் பொருட்களுடைய களமாக தமிழ்நாடு மாறிவிட்டதா என்கிற கேள்வியே, அச்சத்தை தலைவர்கள் எழுப்புறாங்க. இப்படி ஒரு மோசமான நிலைக்கு யார் காரணம், யார் பொறுப்பு, என்ன செய்யணும் அரசு? சார், இந்த கேள்வி அற்புதமான கேள்வி. இது எல்லாருக்குமே அரசுக்கு மட்டுமே இல்ல, எல்லோருக்கும் சரி, பெற்றோருக்கும் சரி, பள்ளி ஆசிரியர்களும் சரி, சமூகம் எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ அவங்களுடைய பொறுப்பு நம்ம செய்ய தவறும் போதுதான் இந்த மாதிரி குற்றங்கள் பல மடங்கு பெருகிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் சரி, நிறைய இந்த ரீல்ஸ்ல ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிட்டு பின்னாடி இந்த குழந்தைகள் ரீல்ஸ் போட்டாதான் ஒரு கெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் பள்ளி இடைநிற்றல், நிறைய குழந்தைகள் ஸ்கூல் டிராப் அவுட் ஆகுறாங்க. என்னன்னா நிறைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா 9th டிராப் அவுட் ஆகுறாங்க. அது நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே இருக்கு நிறைய பேரு. அது பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா அது வேலைக்கு அனுப்புறாங்க. அது ஒரு பக்கம் குடும்ப வருமானம் மாதிரி நினைச்சுக்கிறாங்களே தவிர, ஆனா அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம், அதாவது மெயினா பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த குமரப்பருவம்னு சொல்லுவாங்க. இந்த பருவத்துல குழந்தைகள் எல்லாமே நண்பர்களோடு சேர்ந்து இருப்பாங்க. நம்ம சொல்லுவோம், உன் நண்பனை பற்றி கூறு, உன்னை பற்றி கூறுகிறேன் நம்ம சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு என்னன்னா அந்த நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு சேரப்படும் பொழுது தாங்களுடைய செய்வது அறியாது, எதிர்காலம் என்னன்னு தெரியாது. நம்ம ஏன் நம்ம குழந்தைகள் சொல்றோம் இன்கம்ப்ளீட் மென்டல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அவங்களுடைய அறிவு வளர்ச்சி முழுமை அடையாத காரணம் நம்ம குழந்தைகள் நம்ம சொல்றோம். அந்த குழந்தைகள சில பருவங்கள் இருக்கிற பருவங்கள் அது குறிப்பாக 14 to 16, இந்த 14 to 16 முக்கியமான பருவம். அந்த பருவங்கள் அந்த பருவத்துல நல் வழி காட்டுறது, கல்வி. ஏன்னா இன்னைக்கு நிறைய குழந்தை வர்றாங்க, ஒரு திருக்குறள் சொல்லுன்னு கேட்கிறேன், திருக்குறள் தெரியல. தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு நான் கேட்கிறேன், 3 மாவட்டம் 4 மாவட்டம்ன்றாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் 9th 10th குழந்தைங்க நான் கண்கூட பாக்குறேன். குழந்தைகள் யாரும் பேப்பர் படிக்கிறது இல்ல. இன்னைக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாமே இன்னைக்கு ரீல்ஸ்ல போயிட்டாங்க பசங்க எல்லாமே. அந்த மொபைல் அது ஒரு ஆயுதம். அது ஏன்னா அது கத்தி மாதிரி ஆயிடுச்சுப்போ. அது நம்ம காய் எப்போ நமக்கு தேவையோ வீட்டுல ஒரு சமையல் பண்றதை பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு குழந்தைகள் அந்த மொபைல் போன்லயும் அடிக்ட் ஆயிட்டாங்க. அப்ப பெற்றோர்கள் என்னன்னா நம்ம சொல்லுவோம், பெற்றோர்களால் கண்காணிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறாங்க இன்னைக்கு. அதுக்கு காரணம் குடும்பத்துடைய வறுமை. ஏன்னா 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைகள் என்ன பண்ண முடியலன்னா அவங்க எங்க போறாங்க, நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு போறாங்க, ஆனா யூனிஃபார்ம்ல போறாங்க, நிறைய ஸ்கூலுக்கு போறது கிடையாது, நேரம் பார்க்கு பீச்சுக்கு போறாங்க. அந்த பெற்றோர்களுக்கு இந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்லல போகலன்னு எப்ப தெரியுதுன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து வரும்பொழுது அந்த
தலைமை ஆசிரியர்களை வந்து ஒரு தொடர்ந்து அந்த குழந்தை வரல அப்படின்னும் போதுதான் அந்த பள்ளிக்கு தெரிவிக்கப்படும் பொழுதும் இல்ல எக்ஸாம்ல தேர்வுகள் மதிப்பெண்கள் குறையும் பொழுது மட்டும்தான் நமக்கு தெரியும் பெற்றோர்களுக்கு. ஏன்னா 2 பேரும் வந்து இந்த இப்ப என்ன அந்த அர்பனைசேஷன் சொல்லுவாங்க, இல்ல நகரமயமாக்கல். ஒரு கிராமத்துல இருந்து வர்றாங்க, இங்க அடாப்டேஷன் பண்ண முடியல, 2 பேரும் வேலைக்கு போனதை பழைக்க முடியும். அந்த சூழல வந்து குழந்தைகளை பராமரிக்க இயலாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசாங்கம் வந்து இளைஞர் நிதி குழுமம் பாரு, சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஆதரவற்ற பாதுகாப்பு இல்லாத குழந்தைங்களுக்கு, பஸ் இல்லாத குழந்தைங்களுக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் உண்டு. அங்க வந்து அதுக்கு கீழே வந்து டிசிபோ, டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் இருக்குது, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகுன்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால வந்து என் குழந்தைக்கு படிக்க வைக்க முடியல அப்படின்னா நேராக டிசிபி ஆஃபீஸ்க்கு போகலாம், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு போகலாம். அங்க அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்குது. அதே சமயத்துல ஒரு குழந்தைங்க வந்து பள்ளிக்கு யூனிஃபார்ம் போகாம நம்ம பார்க்ல போறாங்க, ஒரு போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, இல்ல சிகரெட் குடிக்கிறாங்கன்னா பொதுமக்கள் நம்ம நகர்ந்து போறோம். அதுக்கு என்ன நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு. அதே சமயத்துல காவலர் வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்ச காவலருடைய எண்ணிக்கை போதாது. ஒவ்வொரு அந்த எல்லா இடத்துலயுமே நமக்கு நகர்கள் இருக்குது எல்லாமே. இப்போ ஒவ்வொரு நகர் பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல அசோசியேஷன் இருக்குது. அந்தந்த நகர் இருக்காங்களா, நகருக்கு அசோசியேஷன் அவங்க முக்கியமான பங்காற்றணும். ஏன்னா எல்லா ஒரு நகர்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 500 வீடு, 400 வீடு, 300 வீடு இருக்குன்னா அங்க வந்து அந்த பொதுநல சங்கம் வந்து இந்த ஏரியால யார் புதுசா வர்றாங்க, இங்க என்ன நடக்குது, இந்த பார்க்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த சிறார்கள் மட்டுமே அவங்க குடும்பம் ஆகல, நிறைய பேர் போக்சோ, நிறைய குழந்தைகள் இளம் சிறுமிகள் வந்து பிரெக்னென்ட் ஒரு பிரெக்னென்ட் ஆகிற நிலைக்கு நம்ம பாக்குறோம். நிறைய பெண் குழந்தைகள் வந்து இப்ப பாதை மாதிரி போடுறாங்க. அது எல்லாமே லவ்ன்ற அஃபயர்ல வந்து குழந்தைகள் போகிறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அந்த லவ்ல போது இந்த பெண் குழந்தைங்க ஆண் குழந்தைங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி இல்ல. ஏன்னா 2 பேருமே சேர்ந்துதான் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைய வந்து ஏமாற்றி கொண்டு போவான். இப்போ எல்லாமே இன்ஸ்டாகிராம், கண்டதே காதல் கொண்டதே என்ன கண்டதே காதல் அப்படிதான் போறாங்க இப்போ. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒழுக்கம். மெயினா குழந்தைகளுக்கு அந்த திருக்குறள், நம்ம திருக்குறளை ஒழுங்காவும் ஆத்திச்சூடி ஒழுங்கா படிச்சாலே குழந்தைகள் வந்து இளம் பருவத்துல வந்து குழந்தைக்கு வழிகாட்டுதல், நெறிப்படுத்துதல், அடிப்படை கல்வி. நிறைய குழந்தைகள் நான் கண்கூட பாக்குறேன், எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது. எழுத படிக்க தான் தெரிய மாட்டேங்குது. அப்படியே கணக்குல கேட்கறேன், தம்பி ஒரு பேனை வந்து 18 ரூபாய், 5 பேனை எவ்வளவுன்னா அவனுக்கு அது தெரிய மாட்டேங்குது, 10வது படிச்சுட்டான். இந்த சூழல் வந்து இது வந்து பெரிய ஒரு தனிப்பட்ட ஒரு காரணிகள் மட்டும் இல்ல சார், இது பல்வேறு காரணிகள் பல ஆண்டுகளாக நம்ம கண்காணிக்கப்படாமல் இருந்ததுனாலயே இன்னைக்குதான் அது வந்து ஒரு பிரச்சனைக்கான பூதாகரமா எடுத்திருக்குது. இன்னைக்கு பிரச்சனை. திரைப்பட இயக்குனர் பத்திரிகையாளர் கோடங்கி இணைந்திருக்கிறார். நிறைய வன்முறை காட்சிகள் நீங்கள் நிறைய படங்களில் சமீபத்தில் வருகின்ற படங்கள் பார்க்கலாம். திரைப்படங்களில் வன்முறை காட்சிகள் என்பது ரொம்ப அதீதமாக இருக்குது. வன்முறையில் ஈடுபடுகின்ற ரவுடியாக இருக்கிற ஒருத்தரை தான் ஹீரோவாக சித்தரிக்கிற காட்சிகளும் நிறைய வருகின்ற காரணத்தினால அதுவும் இது போன்ற செயல்களுக்கு ஒரு தூண்டுதலாக அமைகின்றன என்று சொல்கிறாங்க. கோடங்கி உங்க பாரு. ஆக்சுவலா இது ரொம்ப மிக மிக வருத்தமான ஒரு சம்பவம் தான். இந்த மாதிரி சம்பவம் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலேயும் எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த சம்பவத்துல வந்து ஈடுபட்ட அந்த சிறார்கள் வந்து அவர்களை சிறார்கள்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடே இல்லை. ஏன்னா ஆயுதங்களை கையில வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து நான் தன் தற்காப்புக்காக நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி ட்ரெயின்ல அந்த சம்பவம் நடக்குதுன்னா பாதுகாப்புல பல குறைபாடுகளை வந்து நம்ம எல்லா பக்கமும் பார்க்கணும். நம்ம வந்து இது வந்து மாநில அரசா, நீங்க வந்து மத்திய அரசா அப்படிலாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு வேணும். இப்ப எடுத்த உடனே இப்ப எனக்கு முன்னாடி ஒரு சகோதரி பேசுறாங்க, எல்லாம் திமுக தான் காரணம், எல்லாம் திமுக தான் காரணம்ன்றாங்க. அப்ப அது நடந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு? ரயில்ல நடந்திருக்கு. அப்ப என்ன பாதுகாப்பு ரயில்வே துறை கொடுத்திருக்குது? ஒரு ஆயுதத்தை எடுத்து சர்வசாதாரணமா போயிட முடியுமா? அப்படி பார்க்க போனா அது யார் காரணம்னு சொல்லலாமா? அதனால சும்மா யாரு மேலேயோ சொல்லிடுறது வந்து தவறுங்க. முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பேரண்ட்ஸ் கவனிக்கலன்னு சொன்னா இந்த மாதிரியான கெட்ட பிள்ளைகளை தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இவர்கள் மீது வந்து சிறார்கள்னு சொல்லி சீர்திருத்த பள்ளியில சேர்த்துட்டு ஒரு பையனை பேரண்ட் கிட்டே விட்டுட்டாங்களாம். இது என்ன மாதிரியான அயோக்கியத்தனமான நடவடிக்கை? நீங்க யாரும் இப்ப வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம், யார் வந்தாலும் வாழ வைக்கிறோம். ஆனா இங்க இருக்கிற சூழல் வந்து மாறுதுன்னா இப்ப எதுக்கு எடுத்தாலும் சினிமாவை குறை சொல்றது, இல்ல எதுக்கு எடுத்தாலும் ஆளுங்கட்சி குறை சொல்றது, எந்த கட்சியா இருக்கட்டும். இப்ப இதுவே அதிமுக சூழ்நிலையில அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நடந்தா அதிமுக குறை சொல்லியிருப்பாங்க. நீங்க கட்சிகளை பேசுறதை விட்டுட்டு நம்ம அடிப்படையில மாற்றங்கள் நம்ம குடும்பத்துல இருந்து நடக்கணுங்க. பேரண்ட் பையன் எப்படி இருக்கான்னு அம்மா அப்பா பாக்கலன்னா எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தாரை விசாரிக்கணும்.
அவங்களுக்கு யார் பின்புலம்? இதுக்கு என்ன காரணம்? ரீல்ஸ் மோகம்ன்றது மட்டும் ஒரு ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டுலாம் கடந்து போயிட முடியாதுங்க. அவங்க கேட்டா வந்து அவர் படம் எடுத்தார் தப்பா இருக்கு, இவர் படம் எடுத்தார் தப்பா இருக்கு, சிறார்கள் தவறு செஞ்சா ஈஸியா தப்பிச்சிட முடியும், நம்ம சட்டம் அதை வந்து வழிவகை பண்ணுதுன்னு சொல்லி சட்டத்து மேல பழி போட்டு பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. இது எதுவுமே நீங்க அடிப்படையில மாற்றம் என்பது நமக்குள்ள வரணும். இப்ப போதை மருந்து கலாச்சாரம் அதிகமாயிருச்சு, கஞ்சா தமிழ்நாட்டுல அதிகமாயிருச்சுன்றாங்க. கஞ்சா தமிழ்நாட்டுல அதிகமாயிருச்சுன்னா எங்க இருந்து வருது? இங்க இருந்து வருது. இப்ப குஜராத் துறைமுகத்துல டன் கணக்குல பிடிச்சாங்க, காணாம போச்சுன்னு அவங்களே நோட் பண்றாங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை குஜராத் துறைமுகத்துல ஒவ்வொரு வருஷமா பிடிக்கிறாங்க. இப்ப இந்த இன்னைக்கு சொல்லியிருக்காரு, டிஜிபி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நாங்க வந்து இதோட இங்க பிடிச்சோம், இங்க இருந்து இந்த பையன் சொன்ன தகவல் அடிப்படையில் ஆந்திரால போய் பிடிக்கிறோம், பாம்பேக்கு போறோம், டெல்லியில போய் பிடிக்கிறோம்ன்றாங்க. எல்லா மாநில அரசுகளும் பொறுப்பேற்றுக்கணும், மத்திய அரசு பொறுப்பேற்றுக்கணும். நீங்க முழுமையாக நீங்க வந்து சரியான வரையறை பண்ணலன்னா இன்னும் போகிற காலங்கள் வந்து சோசியல் மீடியாவுடைய தாக்கம் வந்து அதிகமாயிருச்சு. நன்றி கோடங்கி, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.